ஃபஸ்ட்டு வந்து அம்மா இருந்த இடம் வந்து கீழே ஒரு இடம் இருக்குது காட்டுக்குள்ளே. அந்த இடத்துல அம்மா இருந்தது அந்த காலத்தில். அங்கே கட்டிக்கல் மாரியன்ட்டு கோயில் அம்மா பேர். இங்கே வந்ததுனால அம்மா வந்து பொக்கப்புறம் மாரியம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சு. இது வந்துட்டு நாங்கள் இருளாஸ் பழங்குடியின மக்களோட இதுதான் கலாச்சாரம். இதுதான் நம்ம ஊரில் எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆனாலும் ஏதாச்சும் ஒரு பண்டிகை ஆனாலும் இது இல்லாமல் நாங்கள் முன்னாடி நடத்துறது இல்லை. 5 கிராமம் இருக்குண்ணா பொக்காபுரத்தில். 5 கிராமத்தில் ஒரு 2000 மக்கள் வசிக்கிறாங்க. இங்கே எல்லாம் இருளாஸ் பழங்குடிய மக்கள் தான். குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்மா குழந்தை கொடுக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் வேண்டிக்கிட்டாலும் அதுவும் நடக்கும். இவங்கள நாளுக்குள்ளே எனக்கு நல்லானா இந்த மாதிரி நாங்கள் கிடா வெட்டி பூஜை பண்ணுறான்னு வேண்டிக்குவாங்க. அந்த டயத்தில் அம்மா அதை சரி பண்ணிடும். வந்து எல்லாம் இந்த மாதிரி கிடா வெட்டி அவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வர வச்சு நல்லா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி எல்லாம் இங்கே சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. பொக்கப்புரா திருவிழா நடக்கிற டயத்தில் வீரப்ப இருந்த டயத்தில் அவங்க வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அது உண்மை. ஆனால் நாங்கள் பார்த்ததில்லை. வந்து போனதுக்கு அடையாளத்துக்கு உண்டிக்குள்ளே அவங்க பேர் எழுதி வந்த அடையாளத்துக்கு உண்டியில் அந்த லெட்டர் மாதிரி போட்டு போயிடுவார். அது உண்டியில் பார்த்து என்றப்போ தான் அது பார்த்து அது தெரிஞ்சுக்கணும். திருவிழா 5 நாள் நடக்கும். வெளியில் ஊரில் இருந்தெல்லாம் எல்லாமே வருவாங்க. இங்கே இந்த சைடு கர்நாடகா, இந்த சைடு கேரளா, தமிழ்நாடு எல்லா ஏரியாவில் எல்லா ஊர்லேருந்து இங்கே மெயினான திருவிழாப்போ எல்லா ஆளுங்க வந்து கலந்துக்குவாங்க. கரகாலாம் முக்கியமாக நடக்கும். இங்கே அம்மனுக்கு கரகா தான் மெயினாக எடுக்கிறது. மார்ச்சில் வரங்க, இல்லைன்னா பிப்ரவரியில். அந்த மாதிரி அந்த 2 மாதத்தில் அந்த டேட் மாறும். அந்த 4 நட்சத்திரம் பார்த்து தான் அந்த டேட் குறிப்பாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து. கவர்மெண்ட்டு இப்போ கோயிலுக்கு வச்சு ஒரு 20 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. அப்போ எல்லாம் ஒரே வீடு தான் காட்டுக்குள்ளே இருந்தது. கோயில் எங்கள் வீடு, தாத்தாங்க வீடு. திருவிழா போகும் அங்கே இருந்து அழைச்சிட்டு வந்து திருவிழா பண்ணிவிட்டு திரும்ப சாயந்தரம் கொண்டு போய் அம்மாவை வீட்டில் வச்சுக்குவோம். இப்போ 9 தலைமுறை ஆச்சுங்க. அப்போது பார்த்தா ஒரு 300-400 வருஷம் இருக்கும் இந்த கோயில். பாரம்பரியமாக இங்கே தான் இருக்கிறது. முன்னோர்கள் நம்மளுக்கு வழிகாட்டி தந்தாங்க. அதை நாங்களும் இதே மாதிரி போயிட்டுருக்கோம்.